ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் கொண்டக்கடலை குருமா என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலையை உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, சின்ன துண்டு இஞ்சி, 5லிருந்து 6 பல்லு பூண்டு தோல் உரிக்காமலே சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா ட்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கலக்கி எடுத்துங்க. இப்போ கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த தலைவனை சேர்த்துக்கலாம். தலைவனை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு கொதிக்க வச்சதும் மழை சாரல் மாதிரி கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா என்னோடய ஸ்டைலில் கொண்டக்கடலை குருமா ரெடி.